ஒரு ஏக்கருங்க 36 லட்ச ரூபாயில் ஒரு 5.5 ஏக்கரா செம்மண் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர்லேயுமே உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா பொன்னாபுரங்க ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் நீளத்துக்கு வந்து 16 அடி அகலமுள்ள மண் தடங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5.5 ஏக்கராங்க. காடு பார்த்தீங்கன்னா வந்து தென்மடல் கம்மியாகவும் கிழமையில் வந்து அதிகமாக அமைச்சிருக்குதுங்க. தடம் பார்த்திங்கன்னா வாய மொழியில் உள்ளே வந்து சேர்கிற மாதிரி இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, தினந்தோப்பு பண்ணுறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, கறிக்கோழி பண்ண அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூமி சூட்டபுள் ஆகுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கான வழித்தடங்க. அகலம் பார்த்திங்கன்னா 16 அடி அகலங்க. இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க. கிணறு பார்த்திங்கன்னா ஜல முறையிலே அமைஞ்சிருக்குதுங்க. பூமி வந்து வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தினந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. கிணறு பார்த்திங்கன்னா ஜல மூலைக்கே வந்துடுங்க. மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 5.5 ஏக்கராங்க. இது அந்த கிணறுங்க. ஒரு கிணறுங்க. சர்வீஸ் பார்த்திங்கன்னா 5 ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து 36 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. பூமியும் பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. கரெக்டாக குடிமடம் 4 ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 5 ஏக்கரா 50 சென்ட்டுங்க.